செவ்வாய் என் ஜாதகத்தில் வீக்காக இருக்குது, எப்படி பலப்படுத்துறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் நம்மளுடைய கமெண்ட்டில். ரெபல் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுங்கள். சனி செவ்வாய் கன்னியில் 10ஆம் இடம், குரு பார்வை இல்லை, வீடு கொடுத்த புதன் மகரத்தில் சூரியன் சுக்கிரனுடன் இந்த அமைப்பை எப்படி சரி செய்வது, செவ்வாயை எப்படி பலப்படுத்துவது, வேலை கிடைக்குமா? சார், முதல் பாயிண்ட்டு, இந்த ஒரு கிரகத்தை பலப்படுத்துறது, பலவீனப்படுத்துறது, ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அறியாமையில் பேசுகிறது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி. என்ன காரணம்னா, இல்லை நான் வந்து அதுக்கான ரத்தனத்தை போடுறேன், அல்லது அந்த ஹோமத்தை பண்ணுறேன், அல்லது அந்த கோயிலுக்கு போகிறதுங்கிறதுல நடக்கும். ஏன்னா அது வந்து உள்ளம் உருகி பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது. மற்ற விஷயங்களில் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ங்கிறது ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க ஒன்று. அதனால் இதை மேனுவலாக நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. நம்ம வாங்கிட்டு வந்த கர்மா என்னவோ அதை கழித்து தான் தீரும். சரி, இதை சரி பண்ணுறதுக்கு முடியுமா அப்படின்னா சரி பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இறையருள் இருந்தால் சரி பண்ணலாம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். நாங்கள் எங்கள் பாவங்களை மன்னிப்பது போல் எங்களுடைய பாவங்களை பொறுத்தருளும்னு சொல்லி ஜேசஸ் சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி, அதாவது எல்லா மதங்கள்லேயும் அந்த இதெல்லாம் உண்டு. சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். உங்கள் ஜாதகத்தில் பிரச்சனை எல்லாம் இல்லை, 10ல் சனி செவ்வாய் நிற்கிறது டேஞ்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணுங்கிறது யோகம். ப்ளஸ்ஸு மகரத்தில் புதனும் கன்னியில் சனி செவ்வாயும் இருக்குது. அப்படிங்கிற இது ரெண்டு மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சு, அதாவது பரிவர்த்தனை யோகத்துக்கு வந்து 10க்கு அதிபதி உச்சமாகிறார். சார், 10ஆம் இடத்து அதிபதி உச்சமானால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. நடந்துட்டு இருக்கிற டைம் கொஞ்சம் வீக்காக வேணா இருக்கலாம், அதில் டேட் ஆஃப் பர்த்லாம் ஒன்றும் கொடுக்கல, தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு கொடுக்கல. நடந்துட்டு இருக்கிற டைம் என்ன கொஞ்சம் வீக்காக இருக்கலாமே தவிர நிச்சயமாக ஒரு காலம் இல்லாட்டி ஒரு காலத்தில் நீங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆவீங்க. அதை விட்டுட்டு நான் கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறேன், இன்டியூஸ் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேங்கிற பாயிண்டில் போகிறதுங்கிறது எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. யோசனை பண்ணி ஆன் பண்ணுங்கள்.